பாருங்க, நான் வந்து ஏர் ஃப்ரை வாங்கியிருக்கேன். அது ஒரு 2 நாள் ஆச்சு நான் ஆர்டர் பண்ணி. இன்னைக்கு தான் வந்து சேர்ந்துருக்கு. இந்த இப்போ என் மகன் வந்து பிரிக்க போறாரு. பாருங்க, அது பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கு. அதனால தான் என் சாணை பிரிக்க சொல்லியிருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஈஸியா இருக்கும். எண்ணெய்லாம் ரொம்ப பாதிக்க வேண்டியது இல்லை. ட்ராயா கொஞ்சம் குக் பண்ணோம். ரொம்ப ஆயிலியும் சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து ஆயிலி சாப்பிட்டு தான் ரொம்ப ஃபேட் போகுது. இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோமா ரொம்ப ஹெல்த்தி. ப்ரோக்கோலி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். எல்லாமே நல்லா ட்ராயாக இருக்கும். பாருங்க, சன் கட்டுறாரு. அது வந்து வெளியூர் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் கன்வெர்ட் வந்து அதில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. பார்க்கணும், உள்ளுக்கு பிரிச்சு தான். அப்படி இல்லைன்னா நம்ம தான் வாங்கணும். நல்ல வேலை, இந்த பாருங்க கன்வெர்ட் இருக்கு, கொடுத்துருக்காங்க அவங்களே. சில நேரத்தில் வந்து சில பேர் கொடுக்க மாட்டாங்க. இது இவங்க அதே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. வந்து டச் ஸ்க்ரீனு பாருங்க, எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை திறக்க போகிறோம். அது உள்ளுக்கு ஜாமான் போடுறது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பிளாஸ்டிக் எடுக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திறந்து காட்ட போகிறோம் எப்படின்னு. நம்ம இது உள்ளுக்கு தான் வந்து சயோரோ, மீனோ, கோழியோ எல்லாமே இதில் செஞ்சுக்கிறாங்க. இதுதான் அந்த தட்டு. இந்த தட்டை முதல்ல இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே இது மேலே வச்சு நம்ம செய்யணும். நான் செய்யும் போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், அப்போ நீங்கள் பாருங்கள். இதில் அநேகமாக நான் செஞ்சேன்னா வெஜிடபிள் தான் செய்வேன். பிறகு தான் நான் ஃபிஷ்ஷோ இல்லை ஏதாச்சும் நான் செய்யும் போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, அவங்க அனுப்பும் போது பாக்ஸ்லேருந்து பிரிக்கும் போது ரப்பர்லாம் ஒன்றும் போடலை. ஆனால் பேக்கெட்டில் அனுப்பியிருக்காங்க. ஏன்னு சொன்னாக்கா அதை நம்ம கீழே வச்சோமா அந்த இந்த ஃப்ரை வந்து நவுறாமல் நல்லா இருக்கும். அப்படி இது போடாட்டினா நிற்கும், அங்கேயே நவுந்துக்கிட்டு இருக்கும். இது போட்டால் தான் ஒரே இடத்துல நல்லா நிற்கும். இந்த இதில் கூட அவங்க வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த கித்தா போடல, ரப்பர். இப்போ நம்ம தான் போட போகிறோம். இது வந்து நினைக்கிறேன் இந்த மாதிரி உள்ளுக்கு. இந்த பாருங்க, சரிங்களா? இந்த ரப்பர் என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அதில் வந்து நம்ம வச்சோம்மா கீரும் படாது, ஒன்றும் படாது. பாருங்க, அதோட வந்து அது கரெக்டாகவும் நிற்கும். சரிங்களா? ரப்பர் போட்டோன்னே அந்த ரப்பர் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் அது தகர மாதிரி இருக்கு. நிச்சயம் அது வந்து இங்கே உள்ளுக்கெல்லாம் கீறு பட்டுருக்கோம். நல்ல வேலை, பரவாயில்ல, நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. இன்னுமே ஈஸி. பொரிச்சிக்கிட்டு எண்ணெயில் ஊற்றிக்கிட்டு அது தெரிச்சிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இதுலேயே நல்லா கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோமா, அப்புறம் எடுத்து அந்த மீனை நம்ம சம்பால் செஞ்சுக்கிறோமா, என்ன நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து மிடலில் வந்திருக்கேன். ஏன்னு சொன்னால் இப்போ அந்த மீன் வேவராயிருக்கேன். நம்ம கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் நைட்டி போட்டிருக்கேன். இப்போ அந்த மீன் நம்ம டின்னருக்கு செஞ்சுருக்கோம். ஸோ நான் நைட்டில் படுக்கிறதுக்கு முந்தி வந்து நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி போட்டுக்குவேன். அதாவது இது என்னதுன்னாக்கா மஞ்சத்தூளும், பிறகு ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் நம்ம மஞ்சத்தூள் போட்டு அதில் ஒரு பேஸ்ட்டை ஆக்கிட்டு நான் தடவி போச்சுக்குவேன். ஏன்னா என் மூஞ்சியில் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது. அது போகிறதுக்காக தான். முன்ன நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி போட்டு எனக்கு கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் மூஞ்சி இப்படி இருக்குது. நான் வந்து வீடியோவில் மூஞ்சி ரொம்ப காட்டலை. ஸோ நீங்கள் அப்புறம் பாருங்கள். அது வந்து நல்லா வந்துட்டு பிறகு வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட பேசிட்டு முடிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம ஃபினிஷிங்கை பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் வந்து அந்த மீன் வந்து ஃபிலட் ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறது பார்க்க போகிறாரு. முதல்ல வந்து இப்போ அந்த மீன் எடுத்து ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணால் தான் வந்து அது வந்து தண்ணி இல்லாமல் சுலபமாக இருக்கும். அதோட அந்த மசாலாலாம் தடவுறதுக்கு முதல் ட்ரை ஆகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீனில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து
நல்லா ஒட்டாத ஒரு டிஷ்யூவாக இருக்கணும். அந்த டிஷ்யூ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தி ஒத்தி கொடுத்தோமா அந்த மீனில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த டிஷ்யூவில் இருக்கிறோம். இப்போ வந்து அந்த மீன் மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து 2 முட்டை. இது வந்து என்னோட சானோட ரெசிபி பார்த்துங்க. 2 முட்டை அதில் நல்லா மங்களை ஊற்றிக்கிங்க. பாருங்க அந்த முட்டையை நல்லா கலக்கிக்கிங்க. முட்டை வந்து ரொம்ப அடிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த மஞ்சள் கருவு நல்லா கரையிற வரைக்கும் அதை அரைச்சா போதும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் இப்போ வந்து தேவையான சீசனிங் வந்து பாதி லெமன் எடுத்துக்குவோம். அதோட ஜூஸை வந்து அதில் நம்ம புழிஞ்சு ஊற்றிக்குவோம். எக்லேயே புழிஞ்சு ஊற்றிக்குவோம். முதல்ல அதோட விதையெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி புழிஞ்சிக்கிட்டு பிறகு நல்லா கலக்குங்க. இதில் சீசனிங்களை சேர்க்க போகிறது என்ன சீசனிங்னாக்கா பிளாக் பெப்பர் ஒரு சின்ன டீஸ்பூனு, இப்போ வந்து என்ன சேர்க்க போறோம்னா மிக்ஸ் ஹெர்ப்ஸ் போட போகிறோம். ஒரு நினைக்கிறேன் ஒரு ஏறக்குறை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஜிஞ்சர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ வந்து போட போகிறது வந்து சிக்கன் சீசனிங் ஒரு 1 டீஸ்பூன் போதும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்குங்க. அதை சீசனிங் சால்ட்டு அது வந்து நம்ம 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். இந்த உப்பு நல்லா கரையிறதுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம வந்து அந்த மீனை வந்து முழுசா போடலாம். ஆனால் வந்து அப்புறம் அது வந்து வளைஞ்சிக்கிட்டு இதாயிரும், மேலே அப்படி மேலே வந்துடும். ஆனால் இப்போ அதனால வந்து அந்த ஃபிஷ் வந்து 2 பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க எல்லாமே நான் வந்து வெட்டி இந்த மாதிரி பாதி பாதியாக வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ வந்து அதில் போடுறதுக்கு அது வேகிறதுக்கும் சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராஷ் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த சீசனிங்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அந்த மீன் மேலே அழகாக தடவி விடுங்க. பாருங்க இது வந்து நாங்கள் மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கிழங்கு மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க எடுத்து வச்சுருக்கோன்னா அந்த சீசனிங்லாம் வந்து நம்ம தடவிட்டு பிறகு இந்த மாவு எடுத்து நம்ம மேலே அப்படியே அது மேலே தூவி விடணும். அப்போ தான் வந்து அது வேகும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும்.
பாருங்கள் இப்போ வந்து சீசனிங் தர ஆரம்பிச்சாச்சு. இந்த சீசனிங்கில் நம்ம முட்டை ஆட் பண்ணாவாசி அந்த மீன் வந்து பொரிச்சோன்னே இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து அது மேலே வந்து நம்ம அந்த மாவு எடுத்து நல்லா அப்படியே தூவி விடுவோம் மேலே. அப்போ தான் வந்து அந்த முட்டையோட அந்த நம்ம சீசனிங் போட்டோம்ல அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் போகாது, கரையாது. அதோட வெந்தாலும் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து அதை போட்ட பிறகு இப்போ திருப்பி போடுறாரு. ஏன்னா நம்ம இந்த சைட்லேயே மறுபடியும் அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஏற்கனவே இதுக்கே ஒரு ட்ரே கொடுத்தான்னு சொன்னாங்க. அந்த ட்ரே இதில் வச்சுட்டு அது மேலே தான் வந்து இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து அடுக்க போகிறோம். பாருங்க பாதியாக விட்டுற வச்சு அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, சுலபமாக இருக்குது. அது ரொம்ப இங்கேயும் அங்கேயும் மடங்கிக்கிட்டு இல்லை. அந்த பேலன்ஸ் இருந்த சீசனிங்கும் வந்து நம்ம அந்த ப்ராஷில் எடுத்து அதை மீனில் தடவி விட்டுருவோம். நம்ம வந்து இப்போ அந்த மீன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகணுன்னு ஃப்ரையை ஆன் பண்ண போகிறோம். முதல்ல வந்து அந்த மீன் எல்லாம் உள்ளுக்கு வச்சாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணுறாரு. இப்போ வந்து நம்ம எத்தனை நிமிஷம் நம்ம சமைக்க போகிறோன்ட்டு தட்ட போகிறோம். 190 செல்சியஸ் வச்சுருங்க. தட்டிட்டு மினிட் வந்து ஒரு 20 மினிட் வச்சுருங்க. வச்சுட்டு ஆன் பண்ணி விட்ருங்க. அவ்வளோ தாங்க. அது உள்ளுக்கு இப்போ வந்து வெந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். பாருங்க இப்போ ஃப்ரையை வந்து நின்றுடுச்சு. இப்போ வந்து எடுக்கிறாங்க. இன்சானு நல்லா வந்துருக்கு. இது வந்து நாங்கள் 17 மினிட் வச்சு இது வந்து திருப்பி வந்து நாங்கள் வந்து அது நின்றுட்டோன்னே திருப்பி நான் இன்னொரு 17 மினிட் நான் ஆட் பண்ணேன். ஏன்னு சொன்னாக்கா நான் மீன் கூட வச்சுருக்கேன். ஒன்று மேலே வச்சுருக்கிறதுனால அது வந்து கூட டைம் இழுத்துச்சு. அப்படி நீங்கள் ஒரு மீனை வாங்கிட்டு வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா மேபி 10 மினிட்ஸில் வந்து அது வந்திருக்கும். அது வந்து அது எவ்வளோ பெருசில் இருக்குது இந்த ஃப்ரையை பொறுத்ததில் இருக்குது. நீங்கள் அப்பப்போ திறந்தும் பார்த்துக்கலாம் அது கிறிஸ்பி ஆயிடுச்சா எப்படின்னு. அப்படி கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதை என் சான் எடுக்கிறாரு, எடுத்து பிளேட்டில் போட போகிறாரு. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேங்க. எண்ணெய் இல்லாமல் அழகாக நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடுறது. இதே கிறிஸ்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பிடிக்காதுங்க. இந்த மாதிரி தான் அது. அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷோட நம்ம அந்த டேஸ்ட் இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.